ஹே ஹாய் காய்ஸ். ZN ஷோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அண்ட் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ZN ட்ராமாஸ்னே நமக்கு ஒரு சேனல் இருக்கு. அதில் ரொம்ப மிஸ்ட்ரியஸான த்ரில்லரான கொஞ்சம் ரொமான்டிக்கான ட்ராமாஸ்லாம் அப்லோட் பண்ணுவேன். அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. ஓகே காய்ஸ், ஸோ வெல்கம் டு த ZN ஷோஸ் காய்ஸ். நாகேஸ்வரி ஆழ்ந்த தியானத்தில் இருக்கும்போது ஒரு மிகப்பெரிய விபரீதம் நடந்துச்சு. 24 ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் நாகேஸ்வரி தியானத்திலேருந்து வெளியே வருவா. தாக்குதல் ஆரம்பிங்க. நாகமாணிக்கும் அத்தனையும் நமக்கு சொந்தமாகணும். ஒன்பதாவது நாகமணி எங்க? அந்த 9வது மணி சேஷ நாகத்தோடையது. அது நாகேஸ்வரியோட தொப்புள்ள தான் இருக்கு. அவ 8 நாகமாணிக்கத்தையும் தட்டி பறிச்சிட்டாளா? அப்ப அந்த புலமாக்கு சிங்கிக்காட சக்தி கிடைச்சுதா? நாகேஸ்வரி தியானத்திலேருந்து விளையாட வந்ததும் பாதாள யோகம் சின்ன பின்னமா இருக்கிறத பார்த்து கோவப்பட்டா. அவ என்கிட்ட வந்து புலமாட வன்முறையை நிறுத்த சொல்லி என்கிட்ட ஹெல்ப் கேட்டா. காலையில் நாகமே, நீ இன்றைக்கு எனக்கு உதவி செஞ்சே ஆகணும். புலமா வன்முறை தாக்குதலை ஆரம்பிச்சிட்டா. நான் அவளை தடுத்து நிறுத்த எவ்வளோ முயற்சி பண்ணேன், ஆனால் என்னால் முடியல. இப்போ அவகிட்ட 8 நாகமாணிக்கும் இக்கி, அதனால அவள் ரொம்ப சக்தி உள்ளவளாக மாறிட்டா. என்னை எந்த அசுரத்தாலையும் அவளை தாக்கவே முடியல. இனிமே நீங்க தான் சொல்லணும், நான் அவளை எப்படி தடுப்பேன்? நான் இப்போ என்ன பண்ணுவேன்? இந்த திவ்யமான கொலுசால நடராஜா சலங்கையிலிருந்து உருவான கொலுசு இது. இதோட சத்தம் ரொம்ப திவ்யமானது. அதனால எந்த ஒரு தீமையை செய்கிறவங்களும் இந்த சத்தத்தை தாங்கிக்கிட முடியாது. அதனால நீ அவங்களோட தீமை செய்கிறவங்களையும் இதனால தடுத்து நிறுத்த முடியும். நன்றி காளியானாகமே. சிங்கிக்கா, நான் உனக்காக அந்த 8 நாகமணிக்கத்தையும் எடுத்துட்டு வந்திக்க. சீக்கிரமா 9வது நாகமணிக்கத்தையும் எடுத்துட்டு வருவேன். அதுக்கப்புறம் நீ என்னை சக்திசாலியா மாத்தி ஆகணும். அது எப்பவும் நடக்காது. இங்க இந்த நாகேஸ்வரி இருக்கிற வரைக்கும் புலோமாவால ஜெயிக்கவே முடியாது. நீ என்ன தோக்கடிக்க போறியா? நடக்காது. நான் ஒன்றும் பண்ண போறதில்ல. இதுதான் திவ்யமான சலங்கை. இந்த திவ்யமான கொலுசு மூலமா நாகேஸ்வரி புலமாவை வதம் செஞ்சது மட்டும் இல்லை, அந்த 8 நாகமணிக்கத்தோட சக்தியையும் இந்த கொலுசுக்குள்ள ஐக்கியமாக்கிட்டாங்க. அதனால இந்த கொலுசானது சிங்கிக்கா சிலையில கட்டாத வரைக்கும் யாராலையும் அவரோட சக்தியை தட்டி எழுப்ப முடியாது. ஆனா இப்ப பாதாளி கொலுசுக்கு பின்னால ஓடிக்கிட்டீக்கா. இப்ப என்ன பண்றது? சிங்கிக்கா, எங்களுக்கு வழி காட்டு. அந்த கொலுசை நாங்க கைப்பற்றியே ஆகணும். எங்களுக்கு அந்த கொலுசு வேணும். பாதாளி புலமாட பொண்ணு. அம்மா விட்டுட்டு போன வேலையை முடிக்கணும்னு பாக்குறா. அம்மாக்காக கண்டிப்பா வருவா. அப்ப சிங்கிக்காட சக்தி எடுக்கிறதுக்காக பாதாளிக்கு அந்த கொலுசு வேணும். இந்த கொலுசு இல்லாம அவங்களோட ஆசை என்னைக்கும் நிறைவேறாதுல. சரியா சொன்னேன். இந்த கொலுசை நீங்க 2 பேரும் தான் பாதுகாக்கணும். பிரார்த்தனா, அதனால தான் உனக்கு திரும்ப திரும்ப கனவு வந்துச்சு. நம்மட முன்னோர்கள் உன்னோட கொள்ளு பாட்டி நாகேஸ்வரி சில அறிகுறிகளை காட்டிக்காங்க. அவங்க விட்டுட்டு போன இந்த வேலையை நீ தான் முடிச்சு வைக்கணும். இந்த கொலுசை பாதுகாக்க வேண்டியது உன்னோட கடமை. ஆமா பிரார்த்தனா, இந்த வேலை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதை நீ சாதுரியமா செய்யணும். ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்கும் போது கவனமாயிக்கணும். நீ தப்பான முடிவு எடுத்தன்னா அப்புறம் நாகலோகம் மிகப்பெரிய விபரீதங்களை சந்திக்க வேண்டியிருக்கும். அதை நீ கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாது. ஆனா உனக்கு அது எல்லாமே நல்லதா நடக்கும். நீங்களே சொல்லுங்க, பிரார்த்தனாட விதியில அப்படி என்னதான் இருந்துச்சு? ஆமா கல்யாணாகும். என் எதிர்காலம் எப்படி இருக்கும் அதை பத்தி சொல்லுங்க. என் வாழ்க்கையில என்ன நடக்கும்? என் புருஷன் திரும்ப எனக்கு கிடைப்பானா? சொல்லுங்க கல்யாணாகும். நாகராஜ கக்ஷக் சொன்னாரு. சேஷ நாகம்னு புக்கில் ஒரு பேஜ் உங்ககிட்ட இருக்குன்னு. அதில் தான் என் எதிர்காலம் எழுதப்பட்டுச்சு. என் எதிர்காலம் எப்படி இருக்கும் அதை என்னால் உங்ககிட்ட சொல்ல முடியாது. இருந்தாலும் நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்கிறேன், எதிர்காலத்தை சொல்ல முடியாது. அந்த கொலுசுல நிறம் சிகப்பாகுது. அப்போ யாராவது சிங்கிக்காத சக்தியை தட்டி எழுப்ப ட்ரை பண்ணுறாங்க போல இருக்கு. நீங்கள் 2 பேரும் ஃபாஸ்டா அந்த சிங்கிக்கா சிலையிலேருந்து ரொம்ப தூரமாக இந்த கொலுசை கொண்டு எடுத்து போய்த்திருங்க. இல்லைன்னா மிகப்பெரிய ஆபத்து ஏற்படும். போங்க. சிங்கிக்காடு சிலையில அந்த பளபளப்பு அப்படின்னா அந்த கொலுசு இங்க அக்கம் பக்கத்துல எங்கேயோ தான் இருக்கு. அந்த நாகலிங்களும் எங்கேயோ தான் இருக்காங்க.
கண்டிப்பாக அவங்க அந்த காளியா நாகத்தை சந்திக்க தான் வந்திப்பாங்க. அப்படின்னா அந்த கொலுசை பற்றின முழு ரகசியமும் இந்த நேரத்துக்கு அவங்களுக்கு தெரிஞ்சிக்கும். பல வருஷங்களுக்கு முன்னால் நடந்த கதை இப்போ அவங்க 2 பேருக்கும் நல்லாவே தெரிஞ்சிக்கும். அதனால் நம்ம இப்போ ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதனால் நம்ம இப்போ நம்மளோட உலகத்தில் நம்மளோட ராட்சச உலகத்தில் வச்சு அவங்க 2 பேரையும் கொண்டுறணும். ஏன்னா நம்மளோட சக்திகள் இங்கே சரியாக வேலை செய்யும். இங்கேருந்து நம்ம அவங்கள போக விடக்கூடாது. எப்படியாவது என்ன செஞ்சாலும் சரி அந்த கொலுசு அவங்க கிட்டேருந்து வாங்கியே ஆகணும். பிரார்த்தனா, நம்ம திரும்ப போகும்போது அந்த ராட்சச உலகத்தை கடந்து போகணும். நீ இங்கேருந்து ஓடி போயிடு, நான் மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். இங்கே பாரு, இனிமேல் என்ன ஆனாலும் சரி நீ இந்த இடத்துக்கு திரும்ப வரவே கூடாது. சொன்னது புரிஞ்சுதா? யார் வந்து கூப்பிட்டாலும் சரி, நானே கூட வந்து கூப்பிட்டாலும் சரி, என் மேலே ப்ராமிஸாக சொல்கிறேன். அம்மா, ஆனால் அவனா ஒன்றுமே இல்லை. இப்போ இந்த நாகலோகத்தை நீ தான் காப்பாற்றணும். ஃபாஸ்ட்டாக போ. இந்த கொலுசை பாதுகாப்பாக வச்சுக்கோ. ஃபாஸ்ட்டாக போ. நம்ம நம்மளை தேடி வந்துகிட்டீக்கி. அங்கேயே நில்லு. வழி மறைக்காம தள்ளி நெல்லு. நான் அங்கேயே நிக்க வரல, கொல்ல வந்திக்க. அன்மோல், இந்த நாகினியை நான் பாத்துக்கிறேன். நீ போ. அந்த சேஷ நாகினி பின்னால போ. அப்புறம் எப்படியாவது அந்த கொலுசை கொண்டு வந்துடு. ஓகே. பிரார்த்தனா, ஒழுங்கா அந்த கொலுசை கொடுத்துரு, இல்லைன்னு நான் கொண்டுடுவேன். நீ என்னை கொண்டாலும் சரி, இந்த கொலுசு மட்டும் உனக்கு கிடைக்கவே கிடைக்காது. சரிடி, அப்படின்னா ஒரேடியா செத்து தொலை. பிரார்த்தனா, ஜெய் போலிநாத். போலிநாத், எனக்கு உதவி செய்யுங்க. ஜெய் போலிநாத். கொல்லு நாகினி, கொல்லு. அதனால எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஆனா உன்னால எங்களை ஒண்ணுமே பண்ண முடியாது. அங்கேயே நெல்லு பார்த்தாலே உன்னால என்னை தடுத்து நிறுத்த முடியாது நாகினி. கேட்க முடியாது. வேணாம் வேணாம் வேணாம், என்ன ஒன்றும் பண்ணாத, என்ன விட்டுடு. விட்டு. உன்ன மாதிரி சாத்தான்களை விட்டு வைக்க கூடாது. அடியோட அழிச்சிடணும், உயிரை எடுத்துடணும். என்ன விட்டுரு. என்கிட்ட இனி உன்னை யாராலையும் காப்பாற்ற முடியாது. செத்து தொலை. பிரார்த்தனா, பிரார்த்தனா, என்ன காப்பாத்து. பிரார்த்தனா, என்ன காப்பாத்து. பிரார்த்தனா, என்ன காப்பாத்து. எனக்கு உதவி செய் பிரார்த்தனா, எனக்கு உதவி செய். ஆமா ஆமா, நான் ஏதோ வந்துட்டேன். பிரார்த்தனா. ஆமா ஆமா. பிரார்த்தனா, நீ எதுக்கு இங்க வந்த? நீ இங்க வந்திக்கவே கூடாது. இதெல்லாம் இவங்கிட்ட சரி. ஓடிடு ஓடிடு. இங்க இருந்து தப்பிச்சு போயிடு பிரார்த்தனா. இல்ல, நான் உங்களை இந்த நிலைமையில விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன். பிரார்த்தனா, பிரார்த்தனா, 9வது நாகபாணிக்கும் எங்க கைக்கு வந்து சேர்ந்துட்டு. ஆனா இப்போ அந்த திவ்ய கொலுசும் எங்க கைக்கு வந்துட்டு. சிங்கிக்கா இதை பார்த்து எவ்வளோ சந்தோஷப்படுவா. இப்ப அவ அந்த சக்திகளை நமக்கு தருவா, அன்மோலுக்கு கொடுப்பா. ஃபாஸ்டா வாங்க போலாம். பிரார்த்தனா, உனக்கு எலும்புல அடிபட்டுக்கி. இந்த காயம் ரொம்ப ஆபத்தானது. இதை உடனே நாம சரி பண்ணலைன்னா உன் உயிருக்கே ஆபத்தாகிரும். ஒரு சேஷநாகினிட உயிரை அவங்களோட எலும்புல அடிபட்டா மட்டும்தான் உடனே போகும். இல்ல, நான் பிரார்த்தனாவுக்கு எதுவும் நடக்க விட மாட்டேன். அம்மா, எனக்கு ஒன்றும் இல்லை. அந்த கொலுசை காப்பாத்துங்க, அதை மீட்டு கொண்டு வாங்க. இன்னைக்கே இந்த வானிலை இவ்வளவு மோசமாகி இவ்வளோ அதி பயங்கர மழையா? பகல் நேரத்துல கார்த்திகம் சூழுது. கண்டிப்பா ஒரு பெரிய விபரீதம் நடக்க போகுது போலக்கே. பிரார்த்தனா, கண்ணை தொடர்ந்து வச்சுக்க.
தலைவரே, நீங்க கேட்டதை நான் கொண்டு வந்தீங்க. நாகேஸ்வரியிட அந்த கொலுசை கொண்டு வந்தீங்க. ஆ, பிரமாதம் பாதாளி, பிரமாதம். கரெக்டான டைம்ல இந்த கொலுசை நீ கொண்டு வந்தீங்க. நாளைக்கு இந்த வருஷத்துல மிகப்பெரிய நீண்ட கருப்பு ராத்திரி. எல்லா கருப்பு சக்தியும் நாளைக்கு படையெடுத்து வரும். நம்மளோட ராட்சச வம்சம் பல வருஷமா இந்த கருப்பு ராத்திரிக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தோம்.